60 எழுதுனா ஒன்றும் தப்பு இல்லை, எழுதுங்க. அதுலேருந்து தொடங்கி உள்ளே போகலாம். ஏதோ விளக்கம் சொல்லாமல் விட்டுருப்பேன். இல்லைங்கய்யா, அன்னைக்கு 66 பார்த்தோம், 67 வந்து ஃபுல்லாக பார்க்கல. பார்த்துமா அதில் விளக்கம் நிறையா இருக்குங்க. பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. எதுவும் பார்த்து என்ன ஆயிட்டீங்க? சாமி வந்துட்டாரா கனவுல? சாமி வந்தால் மோட்சம் தாருனாரா? பண்டார சாத்திரத்துக்கு நீயே பண்டார சாத்திரத்துக்கு சாட்சியாக இருப்பான்னு சொல்லி விட்டாரா? அருள் திரு அம்பலவான தேசிகர் திருவடிகள் போற்றி. பண்டார சாத்திரத்தில் அதிசயமாலே 67வது மந்திரம். 67வது மந்திரம். உயிராகிய என்னை உயிரை சாரும்படி வைத்தாய். ஐம்புல மயக்கம் போக அருள் நூல்களை தந்தாய். ஆணவமலத்தின் காரியம் மோகம், அதனால் எனக்கு அன்பு போனது. இது அப்படியே அங்கே மாணிக்கவாசகர் சொல்கிறதுக்கு நேர் எதிர்மறையாக சொல்லி பார்க்குறார். மாணிக்கவாசகர் உடன்பாடாக சொன்னதை இவர் எதிர்மறையாக சொல்லி பார்க்குறார். ஆணவமல காரியம் மோகம், அதனால் எனக்கு அன்பு போனது. அதனால் இல்லறத்தில் அழுந்தினேன். அந்த சிவகுமார் பேசும்போது சொன்ன மாதிரி நம்ம இந்த பெண்மை சார்ந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப நாகரிகமாக கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவர் பாட்டெல்லாம் வேறு மாதிரி வந்தது, அப்படி தானே? ஆமாங்க. அதை ரொம்ப நாகரிகமாக எழுதியிருந்தோம். அவருடைய பாட்டெல்லாம் ரொம்ப அப்போ தான் தெரிஞ்சு வாங்கினு கடுமையாக சொல்லியிருந்தார். நம்ம அப்படி சொல்லலை. அதனால் என்ன எழுதுனீங்க? இல்லறத்தில் அழுந்தினேன். அழுந்த வைத்தாய். ஐம்புலன் என் மேல் ஆதிக்கம் செய்து என்னை அலக்களித்தது. இப்போது அந்த புலன்களில் இருந்து நான் விடுபட்டு இருக்கிறேன். விடுவித்தது எவ்வாறு நிகழ்ந்தது? தில்லையில் ஆடிய வித்தகனே. துறவிகளுக்கு இல்லறம் கிடையாது. துறவிகள் இதை சொல்கிறாங்கன்னா யாரோ மனசில் வச்சு சொல்கிறாங்க? நம்மளோட மனசில் வச்சு சொல்கிறாங்க. நம்மளோட மனசில் வச்சு சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லாரும் இல்லறத்தார்கள். நாம் இல்லறத்து மேலே வச்சு தான் இதை பேச முடியும். இதை இல்லறத்து மேலே வச்சு பேசக்கூடாதும்பாங்க. அப்படி பேசினா அப்போ இல்லீகலால் பேச வேண்டியது வரும். என்ன சொல்கிறீங்க? அப்படி நம்ம பேச முடியாது. இல்லறத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனையை தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். மனைவிக்கு வேண்டிய உபகாரத்தை செய்ய. ஆனால் கூட இல்லறத்தில் அழுத்தி சாமியை மறந்துடாத, மனைவிங்கிற பேரில் சாமியை மறந்துடாத, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். பணம் தேட போய். ஆமாம், மனைவிக்கு நகை செஞ்சு கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. 10 பவுன் மனைவி செஞ்சால் 1 பவுன் சாமிக்காவது செய்ய, இவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம அந்த இல்லற லிமிட்டுக்கு வெளியே போய் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். சொன்னால் உங்களுக்கும் புரியாது, நமக்கு பயன்படவும் செய்யாது. ஆமாம், பொருள் அந்த ஒழுக்கம் இல்லாத இல்லை. நாம் இருந்தால் தானே நமக்கு அது தேவை. நம்ம அதில் இல்லையா? உண்டா இல்லையா? பொருள் தேடல் அழுந்தி. ஆமாம். அதனால் அந்த பாடத்தை அதுக்கு தகுந்தபடி சொல்லிகிட்டு இருக்கிறோம். யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு தகுந்தபடி தான் பேச முடியும். இதே ஒழுக்க நெறி இல்லாதவன்னா அவனுக்கு தகுந்தபடி பேசலாம். இப்போ பாடம் கேட்குறவங்களாம் சன்னியாசிங்கன்னா அவங்களுக்கு தகுந்தபடி பேசலாம். இருக்கிறது இல்லறத்தானா யாருக்கு தகுந்தபடி பேசணும்? இல்லறத்தானுக்கு தகுந்தபடி தான் அந்த கான்செப்டை கொண்டு போக முடியும். அப்படியே கொண்டு போக முடியாது. கொண்டு போனீங்கன்னா அது பயன்படாது. அதனால் ஐம்புலன்கள் இது எவ்வாறு நிகழ்ந்ததுன்னு கேட்குறாரு. குறிப்புரை: இந்த மரத்தின் மெய் என்பது உடலை குறித்தது. அருள் என்று இந்த மந்திரத்தில் சொன்னது நூல்களை, சிவாகமங்களை. ஆணவமலத்தின் காரியமாகிய மோகத்தை மலம் என்று சொன்னார். ஆணவமலத்தின் காரியமாகிய மோகத்தின் இயல்பு என்னவென்றால், செய்யக்கூடாததை அறிந்தும் உயிர் செய்யும். இதான் மோகத்தினுடைய இயல்பு. செய்யக்கூடாததை அறிந்தும் உயிர் செய்யும். உடலை தந்தவன் உடல் பற்றிவிட நூலையும் தந்தான்.
ஆனால் ஆணவமலம் உயிரை தவறான பாதைக்கு செலுத்துகிறது. இதுதான் செய்தி. மந்திரத்தை படிச்சுடுங்க. தொடுவித்து மைம்புலன் நெறியல் ஐம்புலன் அறியாமை துடைத்தற்கருள் குடிவைத்திட அன்பு நின்பால் அறமலம் கொங்கை மின்னை வடிவைத்து தன்வசமாக்கும் புலனெறி பற்றதை விடுவித்தவாரன்கொள் தில்லையிலாடிய வித்தகனே. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் இருந்து போயிட்டே இருக்கலாம். தில்லையிலாடிய வித்தகனே பிராக்கெட்டில் மந்திரம் 67 68 வித்தகன் என்பது குருவை குறித்தது. வித்துனா ஞானம், வித்தகன்னா ஞானத்தை உடையவன் குரு. நடராஜர் இங்கு யாராக பார்க்கப்படுகிறார்? குருவாக பார்க்க. கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றினுள் அந்த வரி தான் ரொம்ப முக்கியம். கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. அங்கே குருவை சொல்லி நடராஜரை சொல்கிறாரு, இவர் நடராஜரை சொல்லி குருவை சொல்லி. ஆமாம். தில்லையில் ஆடிய வித்தகனே என் நெஞ்சில் எழுந்தருளினாய். ஐயா. ஆமாம். என் உயிர் உன்னோடு மட்டுமே உறவாக இருந்தது. வினையால் போகங்களை அனுபவித்தது. கட்டுநிலையில் இருந்த மலச்சார்பு இந்த முத்தி காலத்தில் இல்லை. ஆனால் பிராரத்த வினை நீங்குவதற்காக எனக்கு இந்த உடம்பை தந்தது எப்படி? எனக்கு என்னை இந்த உடலில் இருக்க வைத்தாய். அது எவ்வாறு நிகழ்கிறது? அருள்வாயாக. இந்த மந்திரத்தில் வந்தவை என்பது வினைக்கீடாக வந்ததுன்னு அர்த்தம். நிற்காயின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அது உனக்காகன்னு அர்த்தம். தீய பிராரத்தம்னு ஒரு வார்த்தை இருக்கும், அது என்ன அர்த்தம்னா பிராரத்தத்து மூலமாக தான் ஆகாமே வரும், அதனால தீய பிராரத்தம். இந்த பிராரத்தம் பற்றி 71வது மந்திரத்தில் வருது. பிராரத்தத்தால் ஆகாமியம் வருவதை ஞானிகள் விரும்புவதில்லை. உடல் பற்றி போக வேண்டும், சிவபோகம் மட்டும் வேண்டும், சிவப்பணி செய்ய வேண்டும். நீ என் பிராரத்த தேகத்தை நீங்காமல் வைத்திருக்கிறாய் என்று வியக்கிறாய். திருவாசகம் குழைத்த 10:2 செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா. கரெக்டாக பிடிச்சிருக்காங்க பாருங்க. செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா. அதாவது பிராரத்தத்தின் பொருட்டு உடம்புல இருக்கிறதை யார் விரும்புவதில்லை? ஞானிகள் விரும்புவதில்லை. உதித்தனை நெஞ்சத்துள் நீ என்றன் ஆவி உன்னொடுறவாய் மதித்தன வந்தவை நிற்காய் மலத்தொடு வந்ததெல்லாம் சிதைத்தன தீய பிராரத்த தேகமும் சீவனுக்காய் விதித்தது எவ்வாறு சொல் தில்லையில் ஆடிய வித்தகனே. அவ்வளோதான், நிறைவு. கிடைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் இரண்ட மலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்போம். எம்பெருமான் புள்ளி எழுந்திர நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய். வகுப்பு நிறைவு.